அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் கடலில் குளித்த 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். சுற்றுலாவுக்காக வந்திருந்த 12 பேரில் 3 பேர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த 12 பேர் சுற்றுலா வந்த நிலையில் 3 பேர் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தை சேர்ந்த நேகா, பவன் மற்றும் பிரஜ்வல் ஆகிய 3 பேர் அலையில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் காதர் இணைப்பில் இணைகிறார். காதர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் விதா. பெங்களூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் 12 பேர் நேற்று புதுச்சேரி சுற்றுலா வந்துள்ளனர். நகர பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் ஒன்றில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் இன்று காலை 9 மணி அளவில் அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் பிச்சவாரம் குளிக்க சென்றுள்ளனர். இதில் 7 பேர் கரையோரமாக குளித்துள்ளனர். இந்த நிலையில் 5 பேர் மற்றும் சற்று ஆழமான பகுதியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எழுந்த ராட்சச அலையால் 5 பேர் அடித்து செல்லப்பட்டனர். அதில் 2 பேர் கரைக்கு அடித்து வரப்பட்ட நிலையில் குஜராத்தை சேர்ந்த பெண் நேகா, வாலிபர்கள் மற்றும் வாலிபர் பவன் மற்றும் பூராஜ் ஆகியோர் 3 பேர் அலையில் சிக்கி கடலில் மாயமானனர். இது சம்பந்தமாக அங்கு பணியில் வந்த லைஃப் ஜாக்கெட் மற்றும் மீனவர்கள் தெரிந்து அவர்களை கடலில் அடித்து செல்லப்பட்ட 3வரையும் சடலமாக மீட்டு கரையை எடுத்து வந்தனர். இது தொடர்ந்து குறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் தகவல் பேரில் சம்பவ இடத்தில் வந்த போலீசார் 3 உடலை கைப்பற்றி உடலை ஆய்வுக்காக புதுச்சேரி உள்ள அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக புதுச்சேரி தற்போது வெறும் 3 இறந்த விஷயம் தற்போது பெரும் பரப்பை ஏற்றிவிட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர்.